பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். பெரியம்மா, என்னத்த போல யோசிச்சுட்டு போற? அவன் அடிச்சதுதானா கை காலெல்லாம் முறிஞ்சிருக்கும். நீங்க என்ன பெரியம்மா இந்த பக்கம்? அத ஏன் கேக்குற புள்ள? என் ஏஜென்சி பேரை சொல்லி ஒரு திருட்டு ராஸ்கல் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு போயிட்டான். அவனால ஏன் தலை உருண்டுட்டு கிடக்குது. சரி அதெல்லாம் விடு, அது எல்லாமே எப்பவும் நடக்கிறது தான். நீ எப்படி புள்ள இருக்கிற? நல்லா இருக்கேன் பெரியம்மா. உன் கண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லுதே. என்கிட்ட எதுக்கு புள்ள பொய் சொல்ற? நானே உன்னை பார்க்கணும்னு இருந்தேன். ஆமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதான், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு நம்ப முடியாம இருந்திருக்கலாம். உண்மைய நம்ப முடியலன்னா அது பொய்யா தானே தெரியும். என்ன புள்ள பேசுற நீ? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். நிஜமாவே அப்படி பேச்சு ஏதாவது நடக்குதா? ஓஹோ, அப்ப அது உண்மையா? ஆமா பெரியம்மா. ஏன் புள்ள, இதெல்லாம் நீ சம்மதிச்சுதான் நடக்குதா? எல்லாத்துக்குமே அமைதியாவே இருந்துருவியா நீ? பெரிய தியாகி நினைப்பா உனக்கு? மனசுல இருக்கிறத பேசாம இருந்து இருந்து எல்லாத்தையுமே சாகர வரைக்கும் பெருமூச்சு விட்டு விட்டே ஒவ்வொரு பொம்பளையும் போய் சேர்ந்திருக்காளுங்க. ஏன் வாழ்க்கை தான் இப்படி நிர்மூலமா கெட்டு போச்சு? நீயாவது நல்லா இருக்கணும் புள்ள. உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழணும். எனக்கு மனசுன்னு ஒண்ணு கிடையாது பெரியம்மா, அதை விட்டுருங்க. ஏய் ஏய், என்ன புள்ள? ஏன் இப்ப இப்படி அழுதுட்டு இருக்க? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? முதல்ல நீ கண்ணத்தோட தொடங்கறல்ல தொட. ஏய், ஏன் புள்ள இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ஓ, பாபு மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டியா? இங்க பாரு, உனக்கு கல்யாணம்னு விஜய் தம்பிக்கு தெரியுமா? ஒன்ன தானே கேக்குற புள்ள, சொல்லு. இப்ப நீ பேசலன்னு வச்சுக்கோவே, எப்பவுமே நீ பேச முடியாம போயிடும். இங்க பாருமா, கேக்குறல்ல. எனக்கு வேற வழி தெரியல பெரியம்மா. என்ன புள்ள வழி தெரியல? உனக்கு இஷ்டம் இல்லனா யார் என்ன பண்ணிட முடியும்? மனசுல இருக்கிறத போட்டு உடைக்க வேண்டியது தானே. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, மனசுல விஜய் தம்பி இல்ல? இல்ல பெரியம்மா, அது முடிஞ்சு போன கதை. இனி அதையும் பேசணும், விடுங்க. அது எப்படி புள்ள முடிஞ்சு போன கதையாயிடும்? முடிஞ்சு போன கதை இதுனா உனக்கு எதுக்கு இப்படி இவ்வளவு கண்ணீர் வரணும்? சரி, நான் அழல, அவ்வளவுதானே. முடிஞ்ச கதைய பேசாதீங்க பெரியம்மா. இந்த உலகத்துல சாவ தவிர வேற ஒண்ணுமே முடிஞ்சது கிடையாது மல்லி. நீ ஆசைப்படுற மாதிரி வாழணும். என் ஆசையை விடுங்க பெரியம்மா. அவர் மனசுல நான் இல்லையே. என்ன பத்தின எந்த நினைப்பும் இருக்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரு. உன் நினைப்பு இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாருன்னா அப்படின்னா அவர் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். இப்படி எல்லாம் சொல்லி என்ன நானே ஏமாத்திக்க எனக்கு இஷ்டம் இல்ல பெரியம்மா. இனி எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. உன் மனசுல விஜய் தம்பியை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவனோட வாழ்ந்துட முடியுமா? ஓ, உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஆனா எனக்கு இல்ல பிள்ளை. அந்த பையனோட ஒத்த விரல் கூட உன் மேல பட உன் மனசு ஒத்துக்காது. நீ ஏன் புள்ளனா சத்தியமா உன் மனசை ஒத்துக்கவே ஒத்துக்காது. பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, இனிமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் மனசுல விஜய் சார் இல்ல, போதுமா? என்ன பார்த்து சொல்லு. என் தலையில கை வச்சு சொல்லு சொல்லு. எதுக்கு பிள்ளை இப்படி வாய் திறக்க மாட்டேங்கிற? பெரியம்மா, நான் அங்க வந்தது வெண்பாக்காக மட்டும்தான். இப்பவும் எனக்கு வெண்பா மேல பாசம் இருக்கு. வேலை பாக்குற இடத்துல நமக்கு பிடிச்சவங்க மேல நம்ம பாசம் வைப்போம்ல, அந்த மாதிரிதான் வெண்பா மேல நான் வச்ச பாசமும். ஆனா இப்ப நடக்க போறது ஏன் கல்யாணம், ஏன் வாழ்க்கை, அது வேற. அது முடிஞ்சு போனதுதான். அப்படி திருப்பி திருப்பி உனக்கு நீயே சொல்லி உன்னை நீயே நீ ஏமாத்திக்காத. நீ வெண்பாவை பாக்குறதுக்காக தான் கான்ட்ராக்ட் போட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போன. மத்தவங்களுக்காக
விஜய்க்கு பொண்டாட்டியா நடிச்சு நடிச்சு ஒரு கட்டத்துல விஜயோட பொண்டாட்டியாவே நீ மாறிட்ட. ஏய், நான் உன் கூடவே இருந்தவ மல்லி, நீ என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாத புள்ள. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல புள்ள. நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்ல, நான் போய் பேசுறேன். பெரியம்மா ப்ளீஸ் இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. விஜய் சாரோட வீட்ல இருந்தது, வெண்பாவோட சந்தோஷமா இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதையாவே இருக்கட்டும். அதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல பத்திரமா வச்சுக்கிறேன். அவ்வளவுதான் பெரியம்மா. அண்ணன் இந்த கல்யாணத்தை அவ்வளோ சந்தோஷமா நடத்துறாரு. அவரை இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை பெரியம்மா. நீங்க சொல்ற மாதிரி நான் விஜய் சார் வீட்டுக்கு போனாலும் அங்க நான் சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அதுக்கு அண்ணனாவது சந்தோஷமா இருக்கலாம்ல, அப்படி நாம நடந்துக்கலாம்ல. அதான் பெரியம்மா நான் நினைக்கிறேன். கண்ணீரை கூட உன் கட்டுப்பாட்டிலேயே நீ வச்சிருக்க புள்ள. ஆனா உன் வாழ்க்கையை தான் நீ விட்டுட்ட. வாழ்க்கைங்கிறது என் ஒருத்தி சம்பந்தப்பட்டது இல்லையே பெரியம்மா. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. லேட் ஆனா அண்ணன் தேட ஆரம்பிச்சிருவாரு. நான் வரேன் பெரியம்மா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன். கடவுள் இருக்கிறது உண்மைனா கண்டிப்பா விஜய் தம்பிக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். என்ன ரஞ்சிதா, சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் கூட்டு வந்திருக்க? புது ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்கியிருக்கியா? ரெஜிஸ்டர் பண்ண போறியா? ஆமா மாமா, இது வரைக்கும் ரத்த சொந்தமா இருந்த ப்ராப்பர்ட்டிய எனக்கான ப்ராப்பர்ட்டியா ரெஜிஸ்டர் பண்ண போறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க உள்ள வாங்க, எல்லாமே புரியும். வாங்க ரஞ்சிதா. வணக்கம் வாங்க. சார். உட்காருங்க. ஆ டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆ இந்தாங்க சார். இவர்தான் விஜயா? ஆமா சார், எங்க மாமா, என் அம்மாவோட கூட பிறந்த தம்பி. ஓ, சொந்த மாமாவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றீங்களா? வழக்கமா எல்லாருமே லவ் பண்றவங்க தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. உலகத்திலேயே தாய் மாமனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற ஒரே ஆளு நீங்க தான்மா. ரஞ்சிதா, ஒரு நிமிஷம் வெளியில வா. என்னாச்சு மாமா? நீ வா சொல்ற. சார் ஒரு நிமிஷம். போயிட்டு வாங்க. ரஞ்சிதா, என்ன நடக்குதுங்க? மாமா, அதான் ரெஜிஸ்ட்ரார் சொன்னார்ல, நீங்க கேக்கலையா? நாம நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறோம். Are you an idiot or something? என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தவன திடீர்னு கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும்னு சொல்ற? ஏன் மாமா, இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா என்ன தப்பு? முட்டாள் மாதிரி பேசாத. இன்னும் 2 நாள்ல நமக்கு ஊர் ஏரியா கல்யாணம். அதுக்காக பத்திரிக்கை அடிச்சிருக்கோம், கோயில் மண்டபம் எல்லாமே புக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இப்ப தேவையில்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கூட்டிட்டு வந்திருக்க? மாமா, இது ஒரு சேஃப்டிக்கு தான். இப்போ இந்த கல்யாணம் பண்றதுனால ஒரு தப்பும் இல்ல. இப்போலாம் நிறைய பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க மாமா. நீங்க உள்ள வந்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும். எனக்கு ரீசன் தெரியணும் ரஞ்சிதா. நான் ஒரு ஃபூல் மாதிரி நீ சொல்ற இடத்துக்குலாம் வந்து நிப்பேன், கையெழுத்து போடுவேன்லாம் நினைக்காத. எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா
நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.